நாமக்கல் மாவட்டம் சின்ன முதலைப்பட்டியில் வீட்டின் அருகே தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை குழியில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜு வழங்க கேட்கலாம். ராஜு வணக்கம். வீட்டின் அருகே தோண்டப்பட்ட பாதாள சாக்கடை குழியில் விழுந்து 4 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இந்த குழி எப்போது தோண்டப்பட்டது? இதனை மூடாததற்கான காரணம் என்ன? அந்த பணிகள் நிறைவடைந்து விட்டதா? இது குறித்த விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் மோகன். நாமக்கல் மாநகராட்சி பகுதியில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு சின்ன முதலைப்பட்டி கடக்கால் வீதியில் பாதாள சாக்கடை பணிக்கு நேற்று முன்தினம் சுமார் 5 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்டன. இதில் தண்ணீர் குளம் போல் தேங்கி நின்றுள்ளன. இந்நிலையில் நேற்று புத்தாண்டு விடுமுறை என்பதால் தொழிலாளர்கள் பணிக்கு வரவில்லை. இச்சூழலில் அப்பகுதியை சேர்ந்த கட்டட மேஸ்திரி மணிகண்டன் மற்றும் ரவிப்பிரியா தம்பதியின் மகன் ரோஹித் வயது 4 நேற்று மாலை தனது தாத்தா வீரன் வசிக்கும் வீட்டில் கொண்டிருந்தார். அப்போது திடீரென சிறுவன் மாயமானான். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. உடனே அங்கிருந்தவர்கள் சந்தேகப்பட்டு அருகில் பாதாள சாக்கடை குழியில் தேடியுள்ளனர். அப்போது குழியில் தேங்கின்ற தண்ணீரை தேடி பார்த்த போது அந்த சிறுவன் இறந்த நிலையில் தெரிந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து நம்ம சிறுவனின் உடனே பார்த்து உறவினர்கள் கதை எழுதினர். சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து நாமக்கல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நாமக்கல் மாநகராட்சி இறந்த சிறுவனின் குடும்பத்திற்கு நிவாரணம் அளித்துள்ளனர். மேலும் சம்பவத்துக்குரிய குழியை தற்போது மூடப்பட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் சோகம் ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜு.